கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறோமா என்பதை தியானிக்க போகிறோம். இதை சொல்லும் போது இன்றைக்கு நான் படித்த ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த சம்பவத்தோடு உங்களோடு இந்த நாள் தியானத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, வேதத்திலே விசுவாசிகளுக்கு கர்த்தர் கொடுக்கும் அதிகாரங்கள் என்று பார்த்தால், முதலாவது பிசாசுகளை துரத்தும் அதிகாரமும், இரண்டாவது பலவானை கட்டும் அதிகாரமும், மூன்றாவது கட்டுண்ட மக்களை விடுதலையாக்கும் அதிகாரமும், நான்காவது நோய்களின் மேல் அதிகாரமும், ஐந்தாவதாக இயற்கையின் மேல் அதிகாரமும், ஆறாவதாக மரணத்தின் மேல் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வளவு அதிகாரங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். எந்த ஒரு மனிதன் சிலுவை அண்டை வந்து, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, நீர் எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், உம்முடைய ரத்தத்தாலே என்னை கழுவி உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று மன்றாடுகிறானோ, அவனுக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்த அதிகாரங்களை ஒருவர் பெற்றுக் கொள்வதுடன் அவற்றை செயல்படுத்தவும் வேண்டும். இதை குறித்த ஒரு சம்பவத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாள் ஒரு ராஜாவை பார்க்க அவரோடு இளம் வயதில் ஒன்றாய் படித்த ஏழை மனுஷன் ஒருவன் வந்து, ராஜாவே, நான் வேலை இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுகிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை தாரும் என்று கெஞ்சினான். அவனுக்கு போதிய படிப்பறிவில்லாததால் என்ன வேலை கொடுப்பது என்று ராஜாவுக்கு தெரியவில்லை. எனினும் அவன் அடிக்கடி வந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்தபடியால் கடற்கரைக்கு போய் ஒரு நாள் முழுவதும் வருகிற அலைகளை எண்ணி மந்திரியிடம் சொல்லிவிட்டு உன்னுடைய ஊதியத்தை வாங்கிக் கொள் என்றார். உடனே அவனுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. கடல் அலைகளை எண்ண ராஜா தனக்கு அதிகாரம் கொடுத்ததை ஊரெங்கும் பறைசாற்றினார். மந்திரியிடம் சொல்லி கடற்கரையிலே தனக்கென்று ஒரு பெரிய மாளிகையை கட்டி கொண்டார். தனக்கு உதவி செய்வதற்கென 100 பேரை வேலைக்கு அமர்த்தினார். அந்த கடற்பகுதியிலே படகுகளோ கப்பல்களோ வரக்கூடாது என்று உத்தரவிட்டார். நான் கடல் அலைகளை சரியாக எண்ண வேண்டும் என்று ராஜா சொல்லி இருக்கிறார். அவர் என் நண்பர், எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று மந்திரியிடம் சொல்லி ராஜாவின் பெயரையும் அவர் கொடுத்த அதிகாரத்தையும் நன்றாக பயன்படுத்தி தனக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அந்த மனிதன் படிப்பறிவு இல்லை என்றாலும் அந்த அதிகாரத்தை எவ்வளவு அழகாய் பயன்படுத்தினான் பாருங்கள். ஆனால் நாமோ நமது ராஜாதி ராஜா கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் வரங்களையும் தாளந்துகளையும் பயன்படுத்த தவறியவர்களாய் ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேற முடியாதபடி தடுமாறுகிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு தந்த அதிகாரத்தை செயல்படுத்த முன் வருவோம். அவருடைய மகிமையை புறஜாதியாரும் காண செய்வோம். இதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோமே, எவ்வளவாய் அவருடைய அதிகாரத்தை உபயோகிக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய அதிகாரத்தை செயல்படுத்த ஆரம்பிங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.